இருப்பாங்க. ஒரு சமயம் பார்வதி தேவி சிவனை பிரிந்து தவம் செய்யறாங்க. சிவபெருமான் தனிமையில இருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட ஆடி என்னும் தேவகுல மங்கை பாம்பு உருவம் எடுத்து கைலையின் உள்ளே யாரும் தெரியாத மாதிரி நுழையிறா. பிறகு பார்வதி தேவியா உருமாறி சிவபெருமானோட அருகில போறா. அப்போ கசப்பான ஒரு சுவைய சிவபெருமான் உணர்றாரு. அப்படி என்றால் தன்னை நோக்கி வந்தது பார்வதி அல்ல என்பதை தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட சூலாயுதத்தால ஆடிய அழிக்க போறாரு. அப்போ சூலாயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆடிய புனிதமடைய செய்தது. அவ ஈசனை வணங்கி, ஈசனே, ஒரு நிமிஷமாச்சும் உங்களோட அன்பான பார்வை என் மேல படணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி நடந்துகிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வேண்டா. ஆனா சிவபெருமான் சொல்றாரு, என் தேவி இல்லாத சமயம் நீ அவளை மாதிரி வடிவம் கொண்டு வந்ததே தவறு. அதனால பூலோகத்துல கசப்பு சுவையுடைய மரமா பிறப்ப அப்படின்றாரு. அவ விமோசனம் கேக்குறா. சரி, கவலை வேணாம்.